இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை எந்த நீதிபதி விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே முடிவெடுக்கலாம். தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடவடிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 370 இடங்களை வெல்லும் என மக்களவையில் பிரதமர் மோடி நம்பிக்கை. தோல்வியடைந்த ஒருவரையே மீண்டும் மீண்டும் முன்னிறுத்தி காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி பயணிப்பதாகவும் விமர்சனம். மக்களவையிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. முன்னாள் பிரதமர்கள் நேரு மற்றும் இந்திரா காந்தி குறித்த மோடியின் கருத்துக்கு எதிர்ப்பு. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு. புரோஸ்டேட் சுரப்பி வீக்க பிரச்சினைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புற்றுநோய் கண்டறியப்பட்டதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிக்கை. தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக பொதுமக்களிடம் கருத்து கேட்க திமுக, அதிமுக. மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் அறிக்கை தயாரிக்க இரு கட்சிகளும் திட்டம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 22 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாஜக தலைமைக்கு அனுப்பிய அமமுக. ஓ பன்னீர்செல்வம் தரப்பிடமும் பட்டியலை பாஜக கேட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என அண்ணாமலை பேச்சு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்குமாறு GK வாசனை பாஜக தூது அனுப்பவில்லை என்றும் விளக்கம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு கருணாநிதி செய்ய நினைத்ததை திமுக அரசு செய்யும். ஸ்பெயினில் தமிழர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. ஹிமாச்சல பிரதேசம் சட்லஜ் நதியில் சைதை துரைசாமியின் மகனை தேடும் பணி தீவிரம். நாளைக்குள் தெரியவரும் என அதிகாரிகள் தகவல். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் அநீதி இழைக்கப்பட்டதாக மாநிலங்களவையில் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. சிறு குறு தொழில் நிறுவனங்களை மத்திய அரசு புறக்கணிப்பதாகவும் கண்டனம். ஜார்க்கண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் முதலமைச்சர் சம்பாய் சோரன். தன் மீதான குற்றத்தை அமலாக்கத்துறை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என பேரவையில் ஹேமந்த் சோரன் ஆவேசம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பு நீக்கப்படும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல். பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படும் என முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உறுதி. ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் வகையில் சண்டிகர் மேயர் தேர்தலை நடத்தியதாக தேர்தல் அதிகாரிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். அடுத்த விசாரணை வரை மாநகராட்சி கூட்டம் நடத்தவும் தடை விதிப்பு. கர்நாடகாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு. 53 பேருக்கு காய்ச்சல் உறுதியான நிலையில் 2 பேர் உயிரிழப்பு. மோசடி புகாரில் MyV3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனிடம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. தனக்கு அரசியல் பின்புலம் இல்லை என விளக்கம். திருப்பூரில் நூல் கடை உரிமையாளரிடம் அமலாக்கத்துறை பெயரில் 1,69 லட்சம் ரூபாய் கொள்ளை. அதிகாரிகள் போல் நடித்து ஏமாற்றிய 5 பேரை கைது செய்து விசாரணை. சொத்து குவிப்பு வழக்குகளை எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பதை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே முடிவெடுக்கலாம் என அமைச்சர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகளை தாமாக முன்வந்து தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்ததற்கு எதிராக அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஹிருஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதியின் அனுமதியை பெறும் முன்பே தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியதாக மனுதாரர்கள் தரப்பு வாதிட்டது.
நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் செயல்கள் நீதிமன்ற நடைமுறைகளுக்கு எதிரானது என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. ஜூமோட்டோ அடிப்படையில் விசாரணை நடத்த டிவிஷன் அமர்வுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என மனுதாரர்கள் தரப்பு தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் டிவிஷன் அமர்வு மட்டுமே ஜூமோட்டோ வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என எங்கும் கூறப்படவில்லை என பதிலளித்தனர். மேலும் கீழமை நீதிபதிகள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை தள்ளுபடி செய்து விடுகின்றனர் என்றும் நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா கூறினார். எனினும் வழக்கை பட்டியலிடும் முன்னர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் உத்தரவுக்கு தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அனுப்பியிருக்க வேண்டும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் அமைச்சர்கள் மீதான ஜூமோட்டோ வழக்குகளை தலைமை நீதிபதியே விசாரிக்கலாம் அல்லது எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பதை அவரே பரிந்துரைக்கலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவு தலைமை நீதிபதியின் அனுமதி பெறாமல் தாமாக விசாரணைக்கு எடுத்த மற்ற வழக்குகளுக்கும் பொருந்தும் என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அமைச்சர்கள் மீதான வழக்குகளை விசாரணைகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நாளைக்கு ஒத்திவைத்தார். உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருந்த ஆனந்த் வெங்கடேஷ் மற்ற வழக்குகளை விசாரித்து வந்தார். வழக்குகளை யார் விசாரிப்பதென தலைமை நீதிபதியே முடிவெடுக்கலாம் என தீர்ப்பு வந்த நிலையில் உத்தரவை முழுமையாக படித்து பார்க்க வேண்டும் என கூறிய அவர் வழக்குகளை ஒத்திவைத்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 370 இடங்களில் வென்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர் தோல்வியடைந்த ஒருவரையே மீண்டும் மீண்டும் முன்னிறுத்தும் காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி பயணிப்பதாக விமர்சித்தார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் மோடி பதிலளித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசிய பிரதமர் மோடி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் பல ஆண்டுகளாகவே எதிர்க்கட்சி வரிசையிலேயே இருப்பதாக கூறிய பிரதமர் வரும் தேர்தலுக்கு பிறகு பார்வையாளர் மாடத்தில் அவர்கள் இருப்பதை பார்க்க போகிறோம் என்றார். उससे भी अधिक ऊंचाई पर जरूर पहुंचेंगे और अगले चुनाव में दर्शक दिशा में दिखेंगे. எத்தனை காலத்துக்கு நாட்டை பிளவுபடுத்துவீர்கள் என எதிர்க்கட்சிகளுக்கு கேள்வி எழுப்பிய மோடி மக்களை சந்தித்தால் தோல்வி நிச்சயம் என எதிர்க்கட்சியினர் அஞ்சுவதாக கூறினார். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிட எதிர்க்கட்சியினர் தயங்குவதாகவும் தோல்வி பயத்தால் மாநிலங்களவை பதவிகளை குறிவைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். ஜனநாயகத்துக்கு குடும்ப அரசியல் உகந்தது அல்ல என்ற பிரதமர் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பதவிகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவதாக கூறினார். ராகுல் காந்தியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் மோடி தோல்வியடைந்த ஒரு நபரை மீண்டும் மீண்டும் முன்னிறுத்துவதன் மூலம் அழிவு பாதையை நோக்கி காங்கிரஸ் செல்வதாக தெரிவித்தார். एक ही प्रोडक्ट बार बार लॉन्च करने के चक्कर में कांग्रेस की दुकान ताला लगने की नौबत आ गई है. अरे दुकान हम नहीं कह रहे, आप लोग कह रहे हैं. आप लोग कहते हैं दुकान खोली है. இந்தியா கூட்டணி திசைக்கு ஒருபுறம் சிதறிவிட்டதாக விமர்சித்த பிரதமர் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை என்றார். முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் இந்தியர்களின் திறமை மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என பிரதமர் மோடி விமர்சித்தார். குறிப்பாக இந்தியர்களை சோம்பேறிகள் என நேரு நினைத்திருந்ததாக கடுமையாக சாடினார். यानी नेहरू जी की भारतीयों के प्रति सोच थी कि भारतीय आलसी है. नेहरू जी की भारतीयों के लिए सोच थी कि भारतीय कम अक्ल के लोग होते हैं. கடந்த 10 ஆண்டுகளில் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறியுள்ளதாக கூறிய பிரதமர் பாஜகவின் 3வது ஆட்சி காலத்தில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும் என்பது மோடியின் கேரண்டி என்றார். मोदी की गारंटी है मेरे तीसरे कार्यकाल में देश दुनिया की तीसरी आर्थिक शक्ति बन जाए. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பணவீக்கமும் சேர்ந்து வரும் என குறிப்பிட்ட மோடி காங்கிரஸ் ஆட்சியில் இரட்டை இலக்கத்தில் இருந்த பணவீக்கத்தை பாஜக அரசு கட்டுப்படுத்தி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் மோடி கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 370 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என ஆருடம் கூறிய பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். एनडीए को तो 400 पार करवा ही के रहेगा.
लेकिन भारतीय जनता पार्टी को 370 सीट अवश्य देगा। முன்னாள் பிரதமர்கள் நேரு மற்றும் இந்திரா காந்தி குறித்த மோடியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன.